ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள். நாள் 9, ஸ்திதி 4, அப்பியாசம் 3. இப்போது நாம் ஆத்மாவின் உண்மையான குணங்களை அனுபவம் செய்வோம். அப்பியாசத்திற்கான சுயமரியாதை. 1. நான் ஞான சொரூப ஆத்மா. 2. நான் சக்தி சொரூப ஆத்மா. ஞானம் மற்றும் சக்தி இரண்டிற்கும் இடையில் ஓர் ஆழமான சம்பந்தம் உள்ளது. நமக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள ஞானத்தை தாரணை செய்வதற்காக அஷ்ட சக்திகளின் அவசியம் உள்ளது. மேலும் சக்திகளை சரியான சமயத்தில் பிரயோகத்தில் கொண்டு வருவதற்காக பிறகு ஞானம் அவசியமாக உள்ளது. இந்த இரண்டிலுமே புத்திக்கு முக்கிய பங்கு உள்ளது. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆத்மாவின் சக்தி புத்தி பலத்தை சார்ந்துள்ளது. சமஸ்கார மாற்றத்திற்காக ஞானம் மற்றும் சக்தி இரண்டுமே அவசியம் ஆகும். நாம் என்ன கர்மம் செய்தாலும் அதன் ரெக்கார்டு உள்ளே நிரம்புகின்றது. உதாரணமாக, உங்கள் மனதில் சங்கல்பம் உருவானது. ஆனால் நீங்கள் அதை கர்மத்தில் கொண்டு வரவில்லை. ஆனால் நீங்கள் அதை பற்றி அடிக்கடி சிந்தனை செய்து கொண்டே இருப்பீர்களே. ஆனால் அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சமஸ்காரம் ஆகிவிடும். புத்தி எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் சமஸ்காரம் ஆகி விடுகிறது. அதனால் பழைய சமஸ்காரங்களின் ஆதாரத்தில் ஏதாவது வீண் சங்கல்பம் உற்பத்தி ஆகிறது என்றால் அதை புத்தி மூலமாக ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. அது மட்டும் அல்ல, அந்த விஷயத்தின் ஆழத்தில் சென்று அதை வேரிலேயே அழித்து விடுவதும் மிகவும் அவசியம். இல்லையென்றால் கடைசி சமயத்தில் அந்த வீணான ரெக்கார்டு நம்மை அதிகம் வருத்தப்பட வைக்கும். அதனால் இது எனது சமஸ்காரம் இல்லை, அது எனது சமஸ்காரம் இல்லை, எனக்கு இவை அனைத்தையும் பற்றிய ஞானம் உள்ளது. இவ்வாறு பேசுவதையெல்லாம்
விட்டுவிட்டு அதன் ஆழத்தில் சென்று அதை வேரோடு அழித்து விடுங்கள். இதற்காக ஆத்மாவின் சரியான ஞானம் மற்றும் சக்தி அவசியம் ஆகும். ஏனென்றால் தேக அபிமானத்தில் வந்த காரணத்தால் ஆத்மா தனது தெய்வீக ஞானத்தை முழுமையாக இழந்து விட்டுள்ளது. நல்லது. இப்போது அப்பியாசத்தின் பக்கம் செல்வோம். 10 நிமிடங்கள் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து இவ்விதமாக சிந்தனை செய்யுங்கள். நான் ஞான சொரூப ஆத்மா. ஞானக் கடலாகிய சிவபாபா என் மீது எல்லையற்ற ஞானத்தை பொழிந்து கொண்டு இருக்கிறார். நான் ஆத்மா அதன் சொரூபமாக ஆகிக்கொண்டு இருக்கிறேன். அந்த மாதிரி அப்பியாசம் செய்யுங்கள். அதாவது நான் மாஸ்டர் ஞான சூரியனாகி மற்ற ஆத்மாக்களின் அஞ்ஞானத்தை போக்கிக் கொண்டு இருக்கிறேன். வாருங்கள், தினசரி காரியங்களை செய்து கொண்டிருக்கும்போது இந்த அப்பியாசத்தை எப்படி செய்வது என்பது பற்றி பார்ப்போம். நான் ஞான சொரூப ஆத்துமா. பாபா எனக்கு கொடுத்த ஞானத்தின் அனுசாரம் என்னுடைய ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் இயக்கிக் கொண்டு இருக்கிறேன். இந்த ஸ்மிருதியில் இருந்தவாறு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். இப்போது 10 நிமிடங்கள் இதுபோல் அப்பியாசம் செய்யுங்கள். நான் சக்தி சொரூப ஆத்துமா. சர்வ சக்திகளின் கிரணங்கள் என்னிடமிருந்து வெளிப்பட்டு எல்லா திசைகளிலும் பரவிக்கொண்டு இருக்கிறது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். முழு உலகத்தின் பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பிக்கொண்டு இருக்கிறேன். தினசரி காரியங்களை செய்யும்போது நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். இந்த ஸ்மிருதியில் இருந்து கொண்டு கர்ம இந்திரியங்களுக்கு கட்டளை இடுங்கள். நீங்கள் இந்த கர்மத்தை செய்ய வேண்டும். பிறகு அவற்றை காரியம் செய்ய விடுங்கள் மற்றும் நீங்கள் அந்த சொரூபத்தில் நிலைத்திருந்து சர்வ சக்திகளின்
கிரணங்களை நாலாபுறமும் பரவ செய்து கொண்டே இருங்கள். இந்த அப்பியாசத்தினால் கிடைக்கும் சில நன்மைகள்: 1. புத்தியின் நிர்ணய சக்தி மற்றும் கண்டறியும் சக்தி அதிகரித்துக் கொண்டே போகும். 2. பலவீனங்கள் அனைத்தும் முடிந்து போகும். ஆத்மா சக்திசாலி ஆகிவிடும். மற்ற நன்மைகளை நீங்களே அனுபவம் செய்யுங்கள் மற்றும் விச்சாசாகர் மந்தன் செய்து குறைந்தது 5 நன்மைகளை எழுதுங்கள். ஓம் சாந்தி.